ஹே ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறது ஆல் மை பெட் வீடியோஸுங்கிறது. ஸோ நம்மளோட பேக்யார்டில் வந்து என்னென்ன பெட்ஸ் இப்போ மிச்சம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முதல்ல நம்ம வந்து நம்மளோட 2 ஆடை விற்றுட்டோம். அதுக்கு முதல்ல கோழி விற்றுருக்கோம். ஸோ இதெல்லாம் போக நிறைய தேன் பெட்டிகள் வந்து டேமேஜ் ஆனிச்சு. ஸோ இதெல்லாம் போக என்னென்ன நம்மகிட்ட மிச்சம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறந்துடாங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலாம். நான் போகிற பெட் வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க போயிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே மக்களே, நாட்டுக்கோழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20 கோழிக்கு மேலே இருந்துச்சு. ஸோ இப்போ நம்மகிட்ட எத்தனை கோழி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், சாப்பாடு காலையில் கொஞ்சம் கொட்டி வச்சுருக்கேன். இன்றைக்கி 2 சேவல் இருக்குது. இது வந்து இந்த கலர் சேவல் இருக்குதுலையே, அதை பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம க்ராஸ் பண்ணி எடுத்தது வந்து கோல்டன் பிராமாவுக்கும் கடகநாத்துக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடகநாத் சேவலோட க்ராஸ் பண்ணியது. கடகநாத்தும் ஒயிட் பிராமாவும் க்ராஸ் பண்ணி எடுத்தது. பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 2 சேவல் இப்போ வந்து வெளியே இருக்குது. நான் வந்து இந்த கேஜை திறக்க போகிறேன். இதில் வந்து எத்தனை வருதுன்னு பார்ப்போம். எல்லாம் வெளியே வா. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட பெரிய கடகநாத் சேவல் இதான் நம்மளோட ஆக பெரிய சேவல் இருக்கிறதுல. ஸோ இதில் குஞ்சு தானே இதுகள் வந்து. அதுக்கு பிறகு நம்மளோட ஒயிட் பிராமா. ஸோ இந்த ஒயிட் பிராமாவோட சேர்த்து நம்மகிட்ட பார்த்திங்கன்னா கோல்டன் பிராமா 2 இருந்துச்சு. கோல்டன் பிராமா 2மே நோய் வந்து செத்து போயிடுச்சு. அதுக்கு பிறகு நம்மளோட போலீஸ் கேப் சேவலும் உங்களுக்கு தெரியும். நான் வந்து சைடில் வந்து பிக் ஒன்று போடுறேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுச்சு. அந்த இறந்து போன வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கை கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி போனால் ஐ கார்டில் வந்து கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பாருங்கள் எப்படி எவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எதனால் செத்துச்சு அப்படின்ற ஃபுல் வீடியோ வந்து நான் மேக் பண்ணி சேனலில் போட்டிருக்கேன். அதையும் ஒரு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட போலீஸ் கேப். இங்கே வா, இங்கே கொஞ்சம் ஒன்று மூஞ்சி கொஞ்சம் காய்ச்சிப்போ. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட 3, 4, 5 இருக்குது. எல்லாம் 5ல் வந்து 3 சேவல் 2 பொட்டை இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டுக்கோழி இருக்குது. அது வந்து இந்த கேஜில் உள்ளது. ஸோ இந்த கேஜில் வந்து திறந்து விட்டேன் காலையில். அது வந்து முட்டைக்கு வரும். எல்லாம் வெளியே போயில்லைங்க, பாருங்கள் உள்ளு தான் இருக்குது. முட்டைக்கு வந்து அடைஞ்சிருக்கு இந்த பேக்குள்ளுக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சத்தில் வந்து முட்டை விட்டுரும். ஸோ அது வந்து முட்டைக்கு அடைஞ்சிருக்கு. அப்படி இங்கிட்டு வந்தோம்னா இந்த கேஜில் இங்கே பாருங்கள், இந்த கேஜில் நம்மகிட்ட வந்து கோல்டன் பிராமாவும் கடகநாத்தும் க்ராஸ் பண்ணி கொஞ்சம் இருக்குது. இது வந்து இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது. சுகமெல்லாம் மறைஞ்சி 2-3 நாளைக்கு இறங்கி விழுந்துக்கிட்டு, அதனால் நான் இப்போ வேறையாக வச்சு அதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கேன். அது நல்லா இருக்குது. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா 2 கருப்பு கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், உள்ளுக்கு கொண்டு போயிட்டு. ஸோ இது வந்து கோல்டன் பிராமாவோட க்ராஸ் பண்ணது. இங்கே இருக்க கருப்பு கொஞ்சம் வந்து போலீஸ் கேப்போட கடகநாத்தை க்ராஸ் பண்ணி எடுத்தது. ஸோ அதில் வந்து கேப் வரல, ஆனால் அந்த போலீஸ் கேப்பு வந்து இருக்க மாதிரி அந்த ஒயிட் கலரில் டிசைன் வந்துருக்கு பாருங்கள். அநேகமாக அது பெருக்கும்போது இன்னும் அழகாக வந்து அந்த டிசைன் வந்து விளங்குற மாதிரியாக இருக்கும். இங்கே பாருங்கள் சாப்பாடு வச்சுருது அப்படி தின்னுக்கிட்டு. ஸோ இந்த சேவல் வந்து வெளியில் இருந்துச்சுன்னா இந்த கடகநாத் சேவல் வந்து இந்த நேரம் கொத்தி விரட்டிக்கிட்டு தான் இருக்கும். அதனால அதெல்லாம் ஒன்றுக்கு இருந்து சாப்பிடுதில்லை. ஸோ அது அங்கே சாப்பிடும்போது இது இங்கே வந்துடும். அப்படியே இந்த கேஜிக்கு வந்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 8 குஞ்சு இருந்துச்சு இல்லையா. ஸோ மொத்தம் 14 குஞ்சு விற்ற பிறகு மறுக்க ஒரு 8 குஞ்சு பொறிச்சு எடுத்துருந்தோம். அது எல்லாமே இதில் இருக்குங்க பாருங்கள். அதுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுருக்கோம். காலையிலே தவிடும் கோழி சாப்பாடும் 2 பிணைஞ்சு வச்சுருக்கேன். இது தண்ணி கொண்டாந்து வைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பிராமா க்ராஸ் பண்ணின குஞ்சுகள் 2-3 இருக்குது. அது உங்களுக்கு நான் பிடிச்சி காட்டுறேன் ஒவ்வொன்றா பாருங்கள். ஸோ மக்கள், அந்த 8 கோழி குஞ்சு இது தான் ஒன்று கலர் குஞ்சாக இருக்குது. வெள்ளை ஆரம்பிச்சு இல்லையா நேரத்தோட பொறிக்கும் போது. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌனும் கருப்பும் 2 கலந்துருக்கு. ஆனால் இதில் வந்து காலில் பூட்டு இல்லை. இது வந்து கடகநாத்துக்கு பிராமா க்ராஸ் பண்ணி எடுத்தது, ஆனால் காலில் பூட்டு இல்லை. ஸோ மற்ற கொஞ்சம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். காலில் பூட்டில் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே. ஸோ மக்கள், இதை பார்த்தீங்கன்னா இது வந்து கடகநாத்தும் ஒயிட் பிராமாவும் க்ராஸ் பண்ணி எடுத்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலில் பூட் இருக்குங்க பாருங்கள். காலில் நல்லா பெரிய பூட் இருக்குது. இந்த காலையும் பாருங்கள், இந்த காலையும் இருக்குது. அடுத்து சதையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருப்பாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், சதையெல்லாம் ஃபுல்லாக கருப்பாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், கோழி கொஞ்சம் நல்லா புசு புசுன்னு இருக்குங்க பாருங்கள். கொஞ்சம் அப்படியே எனக்கு பறந்துடாது.
இதோடு சேர்ந்த மாதிரி இன்னொரு சேவல் ஒன்று இருக்குது, அதையும் உங்களுக்கு எடுத்து காட்டி பாருங்க. அது இதை விட நல்லா பெருசாக அழகாக இருக்கும். வாய் கொஞ்சம் காட்டிடுதியா நீ? வாய் வெள்ளையாக தான் இருக்குது. நல்லா தின்னு எடுத்து. இது பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். சாம்ப கலரும் கருப்பு கலரும் மிக்ஸ் ஆகின மாதிரி ஒரு ஜாய் கலராக இருக்குது. ஏன்னா கடக்நாத் கருப்பு, ஸோ ஒயிட் பிராமா வந்து வெளில, ஸோ அது ரெண்டும் க்ராஸ் பண்ணி எடுத்தனால இந்த மாதிரி கலர்ஸில் வந்துருக்கு அப்படின்னு நினைப்பேன். ஸோ வாங்க உங்களுக்கு மற்றதையும் காட்டிடுறேன். மற்ற ஒவ்வொன்றா பிடிச்சி காட்ட போனால் உங்களுக்கு வீடியோ மிச்ச நேரம் போகும். ஸோ லேட் ஆகிறனால உங்களுக்கு கூட்டுக்குள்ளுக்கே கொண்டு போய் காட்டுறேன் பாருங்கள் அந்த சேவல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீ பாருங்க துங்கல் இருக்குல்லையே, அதான் வந்து பூட் வந்து சேவல். நீ பாருங்க முன்னுக்கு அந்த சைடுக்கு வாய்து வந்து பாருங்க. ஓகே மக்களே, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோழி குஞ்சு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட கொஞ்சம் ஆடு இருக்குது, அதையும் போய்ட்டு அப்படியே பார்த்துட்டு வரலாம். ஆடு இல்லாமல் இன்னும் தேனும் வச்சுருக்கேன், ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுவேன். ஓகே வாங்க போய்ட்டு முதல்ல ஆட்டை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே மக்களே, ஸோ வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும், இதான் நம்ம வந்து புதுசாக செஞ்ச ஆட்டுப்பட்டி. அதுகளுக்கு வாங்க போய்ட்டு அப்படியே பார்க்கலாம் எத்தனை ஆடு மிச்சம் இருக்குது, எத்தனை நம்ம வந்து விற்றுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் இது ரெண்டும் வந்து நம்மளோட போன முறை பெரிய நாட்டாடு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து போட்ட குட்டி ரெண்டும் போட்ட குட்டி. அப்படியே எங்கிட்டு போனோம்னா இது வந்து நமக்கு காசு கொடுத்து வாங்கினோம். கோழி 9 கோழியை கொடுத்துட்டு 2000 சல்லி கையில் கொடுத்து வாங்கினேன் ஆட்டுக்குட்டி, அது இன்னும் பெருக்கலை. அப்படி எங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜமுனா பாரி பொட்டை குட்டி, அதுவும் காசு கொடுத்து வாங்கினோம். ஒரு நல்ல ஞாபகம் இருக்கும், 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு அது வந்து வாங்கினோம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட நாய் கடிச்சு இல்லையா அந்த கிடா குட்டி, அதோட இதுவும் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண டைம் வாங்கினது. ஆனால் அதுக்கு நாய் கடிச்சிருச்சு உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ நான் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன், நாய் கடிச்சதுக்கு எப்படி மறந்து போட்டேன் என்ன செஞ்சேன் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் காதில் ஒரு துண்டு இன்னும் இல்லாமல் தான் இருக்குது. உண்ணி இருக்குது தானே மேலே இல்லைங்க. ஸோ ஓகே மக்கள், இப்போ நம்மகிட்ட இருக்க ஒரே ஒரு கிடா குட்டி, பெரிய குட்டிக்கு இருக்கிறது இதுதான் அடுத்து வந்து நம்ம பட்டிக்கு இருக்க போகிற பெரிய கிடா குட்டி. ஸோ நம்ம இப்போ 2 நாளைக்கு முதல்ல 2 கிடா வந்து விற்றோம். அந்த வீடியோ வந்து நான் லிங்க் பண்ணி விட்றேன் டிஸ்கிரிப்ஷனில், மற்றது ஐகார்ட்லேயும் போடுறேன். கிளிக் பண்ணி பாருங்கள் எவ்வளோக்கு விற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கிலோ வந்து 1500 கொடுத்தேன், எத்தனை கிலோ இருந்துச்சு, எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் வந்து வந்துச்சு 2 கிடா விற்கும் போது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் வந்து அந்த வீடியோவில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஆடு வளர்த்தா எவ்வளோ ஆதாயம் வரும், லாபமாக நஷ்டமாக அப்படின்றது ஒரு ஐடியாவை எடுத்துக்கலாம். அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அப்படியே நம்ம இங்கிட்டு போனோம்னா நம்மளோட சனன் இருக்குது, நம்ம சனன் ஆடு இருக்குது, அதில் குட்டி இருக்குது. ஸோ இப்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு நம்மகிட்ட வந்து மொத்தம் 1 2 3 4 5 பெரிய ஆடு 6 சின்ன குட்டி 7, மொத்தம் 7 இருக்குது. அப்படியே இந்த பார்ட்டிஷனுக்கு போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டாடு இருக்குது, நாட்டாட்ட புதுசாக போட குட்டி 2 இருக்குது. ஸோ 7 3 10. இங்கிட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஜமுனா பாரியில் குட்டி இருக்குது. ஸோ எல்லாம் 12 ஆடு போக இருக்குது நம்மகிட்ட. ஓகே, ஸோ ஓகே மக்களே, ஆடெல்லாம் பார்த்துருப்பீங்க. மொத்தம் 12 ஆடு போக இருக்குது. கூடிய சீக்கிரம் மற்ற குட்டிகள்லாம் பெருத்து வந்துடும். அதுக்கு என்னென்ன விட்டமின்ஸ் கொடுக்குறோம், என்னென்ன மருந்து கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் வீடியோ ஸோ ஒவ்வொரு வீடியோ வந்து சேனலில் வந்துடும். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் போகிற அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதுக்கு பிறகு நம்மகிட்ட வந்து தேன் இருக்குது. ஸோ தேன் பெட்டி எத்தனை இருந்துச்சு, இப்போ எத்தனை இருக்குது அப்படின்றது தான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க இப்போ அப்படி தேன் பெட்டி இருக்க இடத்துக்கு போகலாம்.
அப்படியே பனி வந்தோம்னா நம்மளோட கோழி கூட்டை தாண்டி போன பிறகு தேன் பெற்று கடை இருக்குது. வாங்க படி யானை போவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இது நம்மளோட பழைய நாட்டாடு பட்டி. அப்படியே முன்னுக்கு போனோம்னா நம்மளோட தேன் பெட்டிகள் இருக்கும். நீ பாருங்கள் காலையில் பூச்சி வந்து வெளியே போய் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பெட்டில் வந்து நிறைய தேன் இருக்குது. இன்னொரு கிழமை இல்லாட்டி 2 கிழமைகளுக்கு தேன் எடுப்பேன். இன்னொரு கிழமையில மாதிரி தேன் எடுப்பேன். ஸோ எடுக்கும்போது அதை வீடியோ வந்து எடுத்து போட்டுருவேன். ஓகே மக்களே. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 4 1 2 3 4 5 தேன் பெட்டி இருந்துச்சு. 5ல் வந்து 4ல் வந்து தேனி பிடிச்சி போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து 2 வந்து பூச்சி வந்து வெளியில் போயிட்டு உள்ளுக்கு நூலாம்படம் மாதிரி ஒரு ஜாய் பூச்சி வந்து ராட்டெல்லாம் தின்னு வீணாக போயிடுச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்காடி போனால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க்கை கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி போனால் ஐ கார்டில் கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பை வந்து நான் இங்கே காட்டுறி பாருங்கள். ஸோ இதான் நடந்துச்சு. அதை வந்து நான் எரிச்சு ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் வந்து வேறு எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இந்த நூலாம்படம் மாதிரி இருக்குது இல்லையா இந்த கொம்முலுக்கு எல்லாமே. ஸோ இதெல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நோய் வந்துருச்சு. இதில் இருந்த பூச்சி எல்லாமே தேனி பூச்சி எல்லாமே இதை விட்டுட்டு எல்லாமே பழைய அந்த மேலே அங்கே இருக்க பிரேம்கள் தேனி பெட்டிக்கு போனதுனால இந்த பிரேம்களில் வந்து இந்த ராட்டு எல்லாமே பூச்சி இல்லாமல் போயிடுச்சு. பூச்சி இல்லாமல் போனதுனால இது எல்லாத்துக்குமே வந்து நோய் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ராட்டு. நான் இன்னும் மற்றகளையும் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த 2 பாக்ஸும் என்ன நடந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மகிட்ட அதுக்கு பிறகு பெரிய பாக்ஸ் ஒன்று இருக்குங்க பாருங்கள். 4 அடி பாக்ஸ் ஒன்று இருக்குது. இதில் வந்து இப்போ தேன் இருக்குது. இப்போ நமக்கு தேன் எல்லாம் எடுக்கிறனால ஒரு 2 போத்தக்கிட்ட இதில் வந்து வாரக்கிழமை நான் வந்து தேன் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த எடுக்கும்போது அந்த வீடியோ வந்து நான் எடுத்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ எப்படி எடுத்தேன், எவ்வளோ தேன் இருந்துச்சு அப்படின்றது வீடியோ கிளிக் பண்ணி எடுத்து போட்டுருவேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகே ஸோ அப்படியே அங்கிட்டு போனோம்னா இன்னொரு 4 அடி பாக்ஸ் ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜன்னல் கதவு இருக்கு இல்லையா, அதில் செஞ்ச பெட்டி. ஸோ இந்த பெட்டி எப்படி செஞ்சேன் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ வந்து ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து அடியில் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ ஐ கார்ட்லேயும் வந்து கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த பழைய ஜன்னல் கதவை யூஸ் பண்ணி எப்படி இந்த பெட்டி செஞ்சேன் அப்படின்ற ஃபுல் வீடியோ வந்து வந்துடும். ஓகே இப்போ நம்ம பார்த்தோம்னா இதுலேயும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அப்படியே இங்கிட்டு போனீங்கன்னா இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 2 என்ட்ரன்ஸையும் வந்து தேனி வந்து யூஸ் பண்ண மாட்டேங்குது. அது வந்து அதுக்கு தேவையான என்ட்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. பாருங்கள் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே சின்ன இடம் ஒன்று இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் ஒரு சின்ன கம்பு குச்சி தொண்டு வச்சு இடத்த கொஞ்சம் பெருசாகி கொடுத்துருக்கேன். ஸோ அதை தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்படியே இங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்டி இருக்குது. இதுலேயும் வந்து தேனி இல்லை. ஸோ இப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த தேனி பெட்டியில் உள்ள பிரேமெல்லாம் எடுத்து இந்த பெட்டிக்கு போட்டுட்டு இதை இங்கேனைக்கு அப்படியே வச்சுட்டு இந்த பெட்டி வந்து இங்கே ஒதுக்க போகிறேன். ஏன்னா இங்கே சரியான மாதிரி மொசூர் இருக்குது. அதனால் அந்த எறும்பு தொல்லை, மொசூர் தொல்லை, பூச்சி தொல்லைலாம் இல்லாமல் போகுது. இதை ஒதுக்கி வீட்டுக்கிட்ட கொண்டு போய்ட்டு வைக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஃப்ரேம் எல்லாமே ஒதுக்கி மற்ற பெட்டிக்கு மாற்றுற வீடியோவும் நான் வந்து வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி சேனல் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதையும் உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி வந்து ஒரு பெட்டியில் வந்து இன்னொரு பெட்டிக்கு தேனி வந்து வெளியில் போகாமல் மாற்றுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களோட ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே மக்களே, ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்மகிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு 1 வீக்கில் நான் வந்து புதுசாக தேன் ஒன்று பிடிக்க போகிறேன். அந்த வீடியோ வந்து இந்த சேனலில் வந்துடும், மறந்துடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்கையும் கொடுத்துருவேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் நான் போடுற தேனி பிடிக்கிற வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் பெட் ஃபார்ம்களுக்கு விசிட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே இந்த சேனலில் வந்துடும். ஓகே ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு 2 டேஸில் மறுபடியும் ஒரு புதிய வீடியோட சந்திக்கலாம். Find myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs.
Is this really happening? I can't believe it's true.